ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் பெருவிழாவினுடைய சிறப்பு நல் வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். 2025 முதல் முறையாக உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை இந்த பெருவிழா நாளில் அர்ப்பணிப்பதற்கு கொடுக்கப்பட்டதற்காக மகிழ்ச்சி சொல்லி புத்தாண்டினுடைய வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். விழா காலங்கள் நீண்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு சிறப்பாக அந்த விழாவினுடைய ஒரு முத்தாய்ப்பாய் திருக்காட்சி விழா அல்லது பழைய வார்த்தையில் 3 அரசர்கள் விழா என்று சொல்லி இந்த விழாவை கிறிஸ்து பிறப்பினுடைய நிகழ்வுகளோடு நாம் ஒன்றிணைத்து பார்க்கக்கூடிய அருமையான பார்வை, அருமையான ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் நமக்கு சொல்லித் தருவது என்ன? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 3 காரியங்கள் வழக்கமாக சொல்லுவது போல இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். கடவுள் நம்மை முதலாக தேடி வருகிறார். அதுதான் நாம் கொண்டாடி இருக்கக்கூடிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. கடவுள் தன் மகனை அனுப்பினார், மக்களை தேடி வந்தார். அந்த மகன் நமக்குள் ஒருவராக நம்மை போல் பாவம் தவிர மற்ற எல்லாத்திலும் ஆழ்ந்து அவர் நமது மனித வாழ்வை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்போ கடவுள்கிட்டருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மகனுடைய வருகையின் மூலமாய் கடவுள் நம்மை தேடி வந்ததை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அது கிறிஸ்மஸ் பெருவிழா கொண்டாடி முடித்திருக்கிறோம். இயேசுடைய பிறப்பு. இந்த கடவுள் நம்மை தேடி வருவதை விவிலியத்தின் பல இடங்களில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். முதலாக மனித குலத்தை கடவுள் தேடி வந்தார் என்று இந்த தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். பாவம் செய்திருக்கக்கூடிய ஆதாம் ஏவாள் கடவுள் திருமுன் நின்று தங்களை ஒழித்துக் கொள்கிற பொழுது கடவுளை அவர்களை தேடி வந்தார். தேடி வந்த கடவுள், ஆதாம் ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று கேட்டான். அப்போ பாவத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்வினுடைய நிலையை இழந்திருக்கக்கூடிய ஆதாமை கடவுள் தேடி வந்து இழந்து போன அருளை நான் மீண்டும் என் மகன் மூலமாக உனக்கு கொடுப்பேன் என்கிற வாக்குறுதியை கொடுப்பதற்காக ஆதாமை கடவுள் தேடி வந்தார். பாவத்தின் மூலமாக வெட்கத்திற்கும் அவமானத்திற்கும் உள்ளான ஒரு சூழ்நிலையை உணர்ந்திருக்கக்கூடிய ஆதாமை கடவுள் தேடி வந்து, இழந்து போன அருளை நான் உனக்கு மீண்டும் கொடுக்கிறேன், உன்னை மீண்டும் நல்வழி நோக்கி வழிநடத்துவதற்கு உயர்த்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். அதே தொடக்க நூல் 27 பார்க்குறோம், யாக்கோபை கடவுள் தேடி வந்தான். இப்போ யாக்கோபு எங்கே போயிட்டு இருக்கிறாரு? தன்னுடைய அண்ணன்காரனை ஏமாற்றி தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அண்ணனிடமிருந்து தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். களைப்பும் சோர்வும் நிறைந்த நிலையில் மாலை வேளையில் அவன் ஒரு இடத்தில் இருந்து தூங்கி கொண்டிருக்கிற பொழுது கடவுள் வானதூதர்கள் மூலமாய் அவனை தேடி வந்ததை அந்த பகுதி நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பயத்தோடும் கவலையோடும் அங்கலாய்ப்போடும் தன் உயிரை காத்து கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த யாக்கோபுவை பார்த்து கடவுள் சொல்வார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பயங்களிலிருந்து, உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர்பாடிலிருந்து, மரண பயத்திலிருந்து நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன். அதனுடைய அடையாளமாகத்தான் உன் பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று பெயரிடுவேன் என்று சொல்லி கடவுள் சொன்னார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கடவுள் நம்மை தேடி வருவது என்பது அது பல்வேறு இடங்களில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடவுள் தேடி வந்து இன்றைக்கு அருளை இழந்து போன மக்களை மீண்டுமாக உற்சாகப்படுத்துவது, பாவத்தில் உழந்து போயிருக்கிறவர்களுக்கு மீண்டுமாக மீட்பை கொடுப்பது, துன்பத்திலும் துயரத்திலும் நோய்களிலும் இருக்கக்கூடியவர்களை சந்தித்து மீண்டுமாக புது வாழ்வு கொடுப்பது, அது கடவுள் நம்மை தேடி வருவது முதல் காரியம். அதை கிறிஸ்மஸ் பெருவிழாவாக கொண்டாடினோம். இரண்டாவது, நம்மை தேடி வந்திருக்கக்கூடிய கடவுளை நாம் தேட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா கடவுள் தேடி வந்தார் மட்டும் சொல்லிட்டு பேசாமல் இருக்க முடியாது. நாம் கடவுளை தேடிக்கொண்டு போகிறோமா? அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த 3 அரசருடைய விழா நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. யூதர்களின் அரசராக பிறந்திருக்கக்கூடிய இயேசுவை, மெசியாவை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். அவர் எங்கே இருக்கிறார்? கடவுள் எங்கே இருக்காரு? நம்ம வாழ்க்கையில் பல சமயங்களை தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதையும் விவிலியத்தினுடைய புதிய ஏற்பாட்டினுடைய பல நிகழ்வுகளில் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம்
இயேசு மாலை நேரத்தில் அவர் புதுமைகளை செய்தார். நோய்வாய்ப்பட்ட எல்லோரையும் அவருடைய காலடி கொண்டு வந்தார்கள். அவர்களை பார்த்து அவர்களை குணப்படுத்தினார். மாலை நேரமாச்சு, இரவு முடிகிறது. அதிகாலையில் எழுந்து இயேசு ஜெபிப்பதற்காக மலைப்பகுதிக்கு சென்றார். அவரை தேடினார்கள், இயேசுவை தேடினார்கள். பேதுரு கண்டுபிடித்து சொன்னார், மக்கள் எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர நல்லா கேட்டுக்கோங்க. ஏன் மக்கள் அவரை தேடினார்கள்? தங்கள் நோய்கள் நீங்க வேண்டும் என்று, புதுமைகள், அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி, அவரிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவை தேடினார்கள். அதே போல யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் மக்கள் மீண்டுமாக இயேசுவை தேடினார்கள். 6ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? 5 அப்பங்களை வைத்து இயேசு 5000 பேருக்கு உணவு பகிர்ந்து கொடுத்தார். வயிறார சாப்பிட்ட பிற்பாடு இயேசு படகில் ஏறி அக்கறைக்கு போனார். இயேசுவை தேடிக்கொண்டு மக்கள் எல்லோரும் கால்நடையாக இயேசுவுக்கு முன்னால் அந்த கரைக்கு போய் சேர்ந்தார்கள். இயேசுவை தேடினார்கள். இப்போ ஏன் தேடினாங்க? ஏராளமான மக்கள் கூட்டி இருப்பதை பார்த்து இயேசு கேட்டார், நீங்கள் ஏன் தேடுறீங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் வார்த்தைகளை கேட்பதற்காக அல்ல, வயிறு நிறைய சாப்பிடுவதற்காகத்தான். ஏனென்றால் உணவை பரிமாறி கொடுத்தேன், நீங்கள் வயிறார உண்டீர்கள். இப்பொழுது மீண்டும் என்னை தேடி வருவதற்கு காரணமே உணவு கொடுப்பார் என்கிற ஒரே ஒரு காரியத்திற்காக. அப்போ வயிறார உண்டவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவரிடம் போனால் நமக்கு பசி இருக்காது என்று நினைத்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, எப்படி இயேசுவை தேடியவர்கள் பல பேர் உண்டு. சக்கையை தேடினார், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று. லூக்கா நற்செய்தி 19. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் தேடினான். தேடுகிற இந்த சக்கையும் இயேசுவை பார்ப்பதற்காக காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவனை கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு போய் தங்கியிருந்து இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். அப்போ உடல் உள்ள நலம் பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம், தேவைகளை நிமித்தமாக இருக்கலாம், கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக இருக்கலாம். இதெல்லாம் தேடுதல், அதில் தப்பே கிடையாது. சுகமில்லாமல் இருக்கிற போது கடவுளை பார்த்து ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? பரீட்சை வந்துருச்சுன்னு சொன்னால் கடவுளை பார்த்து ஜெபம் பண்ணுவோம். எனக்கு எப்படியாவது ஒரு வெற்றியை கொடுங்க, நல்ல மார்க் வாங்கணும், கடவுளை பார்த்து ஜெபிப்போம். ஒரு வீடு கட்டுகிற பொழுது இந்த வீட்டை கட்டி முடிக்கணும், ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஜெபிப்போம். ஏதாவது நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சி குடும்பத்தில் நடக்குன்னு சொன்னால் அந்த திருமண காரியங்கள், வைபவங்கள் சிறப்பாக இருக்கணும், நல்லது. கடவுளை தேடுகிறோம், கடவுளை தேடுகிறோம். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும் கடவுளை தேடுகிற பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கையை சுருக்கி விடக்கூடாது. எப்படி தேட வேண்டும்? பேதுரு இயேசு கைது செய்யப்பட்ட பிற்பாடு பேதுரு அவரை பின்தொடர்ந்து கொண்டு போனார். அதுக்கு முன்னால ஜெஸ்தமனி தோட்டத்திலேயே இயேசு கைது செய்யப்படுகிற பொழுது அவருடைய 12 திருத்தூதர்களும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசுவை தேடலை, விட்டுட்டு போயிட்டாங்க. இயேசு கைது செய்யப்பட்டு கைதியாக நிற்கிற பொழுது அங்கே இருக்கிறவர்கள் பேதுருவை பார்த்து சொன்னார்கள், நீயும் இயேசுவின் கூட்டத்துக்குள் ஒருவன் தானே? ஐயோ, எனக்கு தெரியாது, அந்த இயேசு இன்னார்னு எனக்கு தெரியாது, விட்டுட்டு ஓடி போயிட்டார். இயேசுனுடைய துன்பத்தில், இயேசுனுடைய மீட்பின் திட்டத்தில் பங்கேற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் ஓடி போனார்கள், இயேசுவை தேடவில்லை. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் அடுத்த தேடுதல் நமக்கு நிறைவை கொடுக்கக்கூடியது. இயேசுவினுடைய மீட்பு பணிக்குள் என்னை இணைத்து கொண்டு இயேசுவோடு இணைந்து பணி செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அதுதான் தேடுதலுடைய முழுமை. அப்போ இயேசுவை ஏதோ என்னுடைய பலனுக்காக, என்னுடைய லாபத்துக்காக கடவுளை தேடுகிற பிள்ளைகள் அல்ல. ஆனால் கிறிஸ்துவனுடைய வார்த்தையும் இயேசுவினுடைய பணிகளும் சிறக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடி செல்லுகிற பிள்ளைகளாக இருந்து கொண்டு இருக்கிறோமா? மூன்றாவது அன்பார்ந்தவர்களை, இங்கே பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு தரப்படுகிற நிறைவான செய்தி, முதலாவதாக செய்தி, கடவுள் நம்மை தேடி வந்தார். இரண்டாவது, நாம் கடவுளை தேட வேண்டும். சரி, கடவுளை தேடி கண்டுபிடிச்சாச்சா, அதோடு முடிஞ்சு போச்சா? இல்லை. நட்சத்திரத்தை பார்க்குறோம், சரிதானே? குடில் கிறிஸ்மஸ் சொன்னாலே பல இடங்களில் நட்சத்திரமாக போடுறது, எல்லா வீட்லேயும் நட்சத்திரம் போட்டிருப்பீங்க, ஸ்டார் தொங்க போட்டிருப்பீங்க. ஸ்டார் நமக்கு எதை காட்டுகிறது? எனக்கு நற்செய்தி சொல்லப்பட்டபடி வழிகாட்டுகின்ற ஒன்று. அன்பார்ந்த பெற்றோர்களை, நீங்கள் குடும்பத்தினுடைய ஸ்டாராக இருக்கிறீர்கள்.
நட்சத்திரமாக இருக்கிறீர்கள். ஏன்னா கடவுளை தேடி அவர் மூலமாக அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடிய அன்பு பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். வழிகாட்டுகிற நட்சத்திரங்கள். கடவுள் இன்னார் என்று எடுத்துச் சொல்லுவதற்கான கடமை உங்களுக்கு உண்டு. ஒழுக்கம் என்ன என்பதை எடுத்துச் சொல்வதற்கான கடமை பெற்றோர்களாகி உங்களுக்கு உண்டு. கடவுள் அனுபவம் எது என்று சொல்லுவதற்கு கடமை உண்டு. கடவுளுடைய ஆன்மீகம் என்னது என்பதை ஜெபிக்க தூண்டுகிற கடமை உங்களுக்கு உண்டு. அப்போ உங்கள் கீழ் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் நட்சத்திரங்களாக இருந்து இயேசுவை காட்டுகிற, இயேசுவோடு இணைந்து வாழுகின்ற, இயேசுனுடைய மதிப்பீடுகளில் வாழுகின்ற வாழ்க்கைக்கு உங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டிய கடமை இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றவர்களுக்கு உண்டு. அப்போ இந்த 3 காரியங்களில் இன்னைக்கு தேடுதல் என்கிற வார்த்தையை மையப்படுத்தி நாம் மறையுறை சிந்தனையை நாம் ஆழப்படுத்திக் கொள்வோம். கடவுள் என்னை தேடுகிறார். என்னை தேடுகிற கடவுள் என் வாழ்க்கையை உயர்த்துகிறார். நல்லது. இன்னும் நான் கடவுளை தேடுகிறேன், என் வாழ்க்கையினுடைய வரங்களையும் வளங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் கடவுளை தேடுகிறேன். நல்லது. அதோடு இணைத்து கடவுளுடைய வார்த்தையை பறைசாற்றுகிற சாட்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு தூய ஆவியினுடைய வல்லமை அபிஷேகத்தை கேட்டு நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். 2, இன்னைக்கு அத்தகைய வரங்களையும் ஆற்றலையும் பெற்ற பெற்றோர்கள் பெரியவர்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவரும் வளர்கின்ற சமூகத்திற்கு தலைமுறைக்கு இயேசுவை சுட்டி காட்டுகிற நட்சத்திரங்களாக இருந்து இவர்தான் இயேசு, இதுதான் இயேசுவின் பாதை, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை வழிநடத்துகிற பெற்றோராய் பெரியவராய் இருக்கிறோம். அப்போ அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 3 அரசர்களுடைய இந்த திருக்காட்சியினுடைய பெருவிழா நமக்கு சுற்றி உணர்த்துவது, நான் உங்களோடு இருக்கிறேன், நீ என்னோடு வா, உன்னோடு இருக்கக்கூடிய கடவுளை பிறருக்கு பறைசாற்று. இந்த மைய பொருளை நமது வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டவர்களாய் குடும்பங்களை அர்ப்பணியுங்கள். நமது மரியதாயபுரம் ஊர் முழுவதையுமாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். இந்த திருச்சபை வளர வேண்டும். பிள்ளைகள் மூலமாய் தலைமுறை மூலமாய் விசுவாசம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நல் வழிகள் காட்டப்பட வேண்டும். அந்த வழிமுறைகள் மூலமாய் சமாதானம் மகிழ்ச்சியும் என்றதே குடும்பங்களிலும் இந்த ஊரிலும் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கான ஆற்றலை வல்லமையை நம் ஆண்டவர் இயேசு நிரம்ப கொடுப்பாராக. நம்மை தேடி வந்த தெய்வம், நாம் தேடுகிற பொழுது நமக்கு செவிசாய்க்கக்கூடிய தெய்வம், நாம் அவரை பறைசாற்றுகிற பொழுது நிறை நல் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தெய்வம். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருளையும் ஆற்றலையும் நிரம்ப பெற்றுக்கொள்ளுங்கள்.